திமுக ஆட்சியில் ரெட்ஜெண்ட் எப்படி தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியதோ அதே மாதிரி இப்போ தாவேக ஆட்சியில் ரூட், அதாவது ரூட்னா யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, பழனிசாமி. முதல்வர் விஜய்க்கு ஆளினால் அழகுராஜாவாக இருக்கக்கூடியவர் அவருக்கு ரூட் போட்டு கொடுத்ததே இவர் தான். விஜய் தான் அந்த கம்பெனிக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்தார்னு அப்போவே பேசுனாங்க. இப்போ அந்த பழனிசாமியும் 7 ஸ்க்ரீன் லலித் அவரும் சேர்ந்து இந்த சினிமா விநியோக உரிமைகளை தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கும் உரிமையை இவங்க வாங்க போகிறாங்க. இவங்க வழியாக நீங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சினிமா தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள்லாம் ஒரு அணியாக இப்போ பேசிக்கிட்டு வர்றாங்க. அதாவது ரெட் ஜெயிண்டை தவிர்த்து, ரெட் ஜெயில் அதை விட்டு வெளியே வர்றாங்க. அவங்க முன்ன எல்லாம் ரெட் ஜெயிண்டை கொடுத்துட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விகிதாச்சாரப்படி பணத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் திரையுலகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையான பேச்சு இருந்தது. இப்போ அந்த பேச்சு இப்போ இந்த சைடில் திரும்பி இருக்குது. லலித் மோடி அண்டு ரூட் பழனிசாமி இது வழியாக போயிருக்கு. எப்படியோ சிக்கல் இல்லாமல் போனால் நல்லதாண்டா சாமி. இல்லை, 2 பேருமே, அதாவது ரெட் ஜெயிண்டையும் இப்போ லேசாக இடம் போட்டு விட முடியாது. அவங்களும் அவங்க கையிலையும் நிறைய படங்கள் இருக்குது, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அவங்கள நம்பி காசு போடுறதுக்கு ஆள் தயாராக தான் இருக்காங்க. ஆக 2 பிரிவாக பிரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்கத்தானே வேணும். சரி, அடுத்து இன்னொரு செய்தி. இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை, ஆனால் காலங்காலமாக இந்த செய்தி அடிபட்டு வருது. அதாவது இசையமைப்பாளர் அனிருத்தும் சன் குழுமத்தினுடைய கலாநிதி மாறனுடைய மகள் காவ்யாவுக்கும் விரைவில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தியை அவுத்து விட்ருக்காங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. ஸ்பெயின் நாடுன்னு தெரியுமில்ல, ஒரு தனி நாடு. அங்கே எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அங்கே விடுமுறையை கழிக்கிறதுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு லக்ஸூரியஸான நாடு, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அங்கே தீவுகள் கூட்டம் நிறையா இருக்குது. அதில் பலோரிக் தீவு கூட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒன்று மல்லோர்கா. அந்த மல்லோர்கா தீவில் தான் கல்யாணம் நடக்க போகுதாம். அதாவது குறிப்பிட்ட ஆட்கள், குறிப்பிட்ட பணக்காரர்களை மட்டும் அழைத்து கொண்டு போவார்கள் போல் இருக்குது. சரி, பணக்காரர் வீட்டு கல்யாணம், ஆடம்பரமான கல்யாணம், தனித்தீவில் நடக்குது, ஆஹா என்ஜாய் பண்ணுவோம். சரி, பொண்ணு மாப்பிள்ளையை எப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது அப்படின்னா சென்னையில் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் வரவேற்பு இல்லாமல் வேறு எங்கே வைக்க போகிறாங்க? மாப்பிள்ளை சென்னை, பொண்ணு சென்னை, 2 பிரபலமான குடும்பம். ஒன்று சூப்பர் ஸ்டார் குடும்பம் சொல்லலாம், இன்னொன்று திமுக கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பம்னு சொல்லலாம். ஆக 2 பேரும் குடும்பங்கள் நடக்கிற கல்யாணம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். சரி, ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு யாரும் உறுதி செய்யலை, செய்திகள் அடிபடுது, அவ்வளோதான். சரி, அடுத்து மாரி செல்வராஜ் படம் இருக்கு இல்லையா? அந்த மாரி செல்வராஜ் படம், அவர் ஒரு பெரிய நல்ல டைரக்டரு. அவர் நம்ம அமீரை வச்செல்லாம் ஒரு படம் எடுத்தார். இப்போ மறுபடியும் அமீர் கூட்டணி சேருது. மாரி செல்வராஜ் தயாரிக்கிறார், ஆனால் டைரக்ட் பண்ணலை, அவர் தயாரிக்கிறார். அந்த தயாரிக்கிற படத்தில் அமீர் நடிக்கிறார். மாரி செல்வராஜுடைய சீடர் அரவிந்த் அப்படிங்கிறவர் இயக்குறாரு. கதை வசனம் எல்லாமே மாரி செல்வராஜ் தான். அப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு முன்னணி, அதாவது ஒரு சமூக சிந்தனையுள்ள படமாக தான் வரும். மாரி செல்வராஜுக்கும் அந்த சிந்தனை உண்டு, அமீருக்கும் அந்த சிந்தனை உண்டு. ஆக 2 சிந்தனைவாதிகள் நடிக்கும்போது அந்த படம் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும், எதிர்பார்க்கலாம். அதில் சுவாசிகா தான் கதாநாயகா நடிப்பார்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த ஈரான் போர் தொடுத்ததுனால இந்தியா மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது யாரும் வெளியே சொல்லலை. இந்த நம் மீது அந்த போர் அங்கே நடக்கிறதுனால சில பாதிப்புகள்லாம் நம்ம நாட்டுக்கு ஏற்படுது. அந்த பாதிப்புகள்லேருந்து நாம் தப்பிக்கணும்னா, அதிலிருந்து அது வராமல் நம்ம தற்காத்து கொள்ளணும்னா, நம்ம ஒற்றுமையோட நாட்டு உணர்வை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அக்கறையோடு ஒன்று சொல்லியிருக்காரு. சரி, நாட்டுப்பற்றுனா கமல்ஹாசன் தான்.
அவரை அரசியல் கட்சி ஒன்று வச்சுருக்காரு, மக்கள் நீதி மையம்னு வச்சுருக்காரு. அது தன்னுடைய கருத்தை வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய கருவை பாராளுமன்றத்தில் சொன்னாலும் தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற வருத்தம் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு இருக்குது, நமக்கும் இருக்குது. சரி, இப்போ நம்ம நாட்டு நிலைமை என்ன? அது ஏன் கேட்குறீங்க? பட்டா தான் எங்களுக்கு தெரியுது. கரண்ட்டு கட்டுங்க, திடீர்னு கரண்ட்டு கட்டாயிருது. நைட்டில் தூங்க முடியலை, வேர்க்குது. எந்திரிச்சு போய் வெளியே வாசல்லே உட்காந்துருந்தா வெளியே அந்த பக்கம் போனவங்கலாம் என்னோட இப்படி உட்காந்துருக்கானு, அதாவது ஒரு கையிலையும் பனியனையும் போட்டுக்கிட்டு வெளியே போய் உட்காந்தோம்னா எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களாம் நம்மளும் சந்தேகமாக பார்க்குறான். அப்படியோ கரண்ட்டு கட்டியா அப்படி வெளியே உட்காந்துருக்கோம்யா அப்படின்னா அவனுக்கு சந்தேகம், இந்த இருட்டில் இவனுக்கு என்ன வேலை அப்படிங்கிற சந்தேகம் வருமா இல்லையா அந்த வழியில் வர்றவனுக்கு? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. சரி, சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குது? விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படியெல்லாம் சொன்னாரே. இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படி போனோம்னு சொன்னோம்னா, நர்சிங் மாணவி அவங்க ஒரு இறந்து போயிட்டாங்க, ஒரு சோதனையில் இறந்து போயிட்டாங்க. நர்சிங் மாணவி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு போராட்டம். அநியாயமாக கொன்னுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு விவசாயி மீது ஒருத்தன் சாதாரணமான ஒரு ஆள், அவனுக்கு விரோதம் போல் இருக்குது, அவன் துப்பாக்கினால் சுட்டுவிட்டான் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு சிறுமி, 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை செஞ்சு போட்டானுங்க. 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இப்படி தொடர் வன்முறை, படுகொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலை கொதிச்சு எழுந்துட்டாரே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மறுபடியும் திமுக ஆட்சி தொடர்வது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பெரும்போடா போட்டிருக்காரு. இப்போ நர்ஸு மாணவி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது. அங்கே சுகாதார மந்திரி, அந்த மருத்துவம் அது சம்மந்தப்பட்டவங்க போகணுமா இல்லையா? அவரை காணோம். வேறு ஒரு துறையை சார்ந்த மந்திரி அங்கே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் ஒரு பக்கம் விஜயனுடைய கோட்டை எடுத்துட்டாரு, இப்போ இன் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கான்வாய் இந்த மாதிரி பேசி பிரச்சனைகளை மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எது எப்படியோ போக போக நல்லது நடக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியிலிருந்து விலகிட்டான்னு தான் வச்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் அதை வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கிடச்சிருக்கு. அவர் அந்த பதவி கிடைச்சதை பற்றி அவரெல்லாம் சொல்கிறாரு. என்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டணியை பாதுகாக்கும் அளவுக்கு எனக்கு வலு இல்லாமல் போச்சு அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த கூட்டணியை தாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அவருக்கு இது இப்போ படமெல்லாம் போச்சு, எல்லோரும் போயிட்டாங்கல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வேறு ஆளைத்தான் பார்க்கணும். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான கூட்டணி சகோதர கட்சிகளும் இல்லாமல் இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு 2 கட்சி தான் நமக்கு தெரிஞ்சு, 2 கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட இருக்குது. ஒன்று மக்கள் நீதி மையம், இன்னொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவர் திராவிட வைகோவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் திராவிட பாரம்பரியம், இந்த மண்ணின் வளம், இதெல்லாம் பற்றி அவர் அதிகமாக பேசக்கூடியவர். அந்த திராவிட பற்று அவருக்கு உள்ளது அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க 2 பேருமே மக்கள் நீதி மையமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த 2 பேர் தான் இனிமேல் கூட்டணி. இனி புதுசாக இவங்கள வர்றவங்களையெல்லாம் ஸ்டாலின் சேர்த்துக்குவாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க தான் இந்த தாவேகா கூட்டணியோடு சேர்ந்துட்டாங்களே. இந்த தாவேகா கூட்டணியோடு சேர்ந்ததுனால வரக்கூடிய இந்த மாநகராட்சி தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்க கூட்டணி, இவங்க ஒரு கூட்டணி தனியாக இருப்பாங்க.
பார்ப்போம், மக்களுடைய தீர்ப்பு யார் பக்கம் இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.